ஜெபத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? அதே மாதிரி முழங்கால்களை பலப்படுத்துங்க. சொல்லப்பட்டிருக்கல, தள்ளாடுகிற முழங்கால்கள். முழங்கால்கள் எதை குறிக்கும்? முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாரு. இந்த ரெண்டுமே ஜெபத்தை குறிக்கிற விஷயம். கைகளை உயர்த்தி ஜெபிப்பது, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. அதுல தள்ளாடிட்டீங்க, தளர்ந்துட்டீங்க, ஜெபித்து என்னத்தை கண்டா அப்படின்னு சொந்துட்டீங்க, அல்ல ஜெபிக்க முடியல அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, உன் கைகளை பலப்படுத்து. உன் முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்து. சோர்ந்து போகாம முழங்கால் நீ ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி நீ ஜெபிக்கணும். ஏன் ஜெபத்துல சோர்ந்து போனீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உன் ஜெபத்தை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பிறகு எதுக்கு தளர்ந்து போனோம்? நீ சோர்ந்து போகாம கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இரு. முழங்காலை முடக்கி ஜெபித்து கொண்டே இரு.